பேரும் இங்க பாருங்க. அவ்வளவா நம்ம பாண்டிச்சேரி போல பாய்ஸ். போலையா? ஏன் இது நான் புது கதையாகுது. ஆக்சுவலா பிளான் எல்லாரும் பிளாக் போட்டுறாங்க. நோ 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 டென்ஷன் பண்றடா நீ. சத்தியமா நோ நோ என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சத்தியமா நீங்க பிராங்க் சேனல் ஓபன் பண்றீங்க. நான் பிராங்க் மட்டும் தான் பண்றீங்க. போடா நீ வெறுப்புனா. உண்மையா அது நீ போயிருக்கியா அப்புறம் என்ன? எனக்கு ஓகே தான். எனக்கு இது ஓகே ஆயிடுச்சு. ஓகேனா உண்மையா வருது. ஆனா பாண்டிச்சேரி பாண்டிக்கு ஒரே ஸ்ட்ரீட் நம்ம யூட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம். நான் அப்பத்துல இருந்தே நினைச்சேன் ஈசிஆர் ரசா ஈசிஆர் ரசா தான் நினைச்சேன். நான் பாண்டிச்சேரி ஈசிஆர் ஒண்ணு நினைச்சேன். நான் நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? இது போய் நினைச்சு ஸ்கிரிப்டட் நினைச்சுன்னு இருப்பீங்க. ஆனா ஸ்கிரிப்டட் இல்ல. சத்தியமா இதான் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. எங்களை ஏமாத்திட்டாங்க. நான் ஏமாத்துறேன். உண்மைதான். ஆக்சுவலா இப்ப என்கிட்ட வாங்க. ஓகே, வெற்றிகரமா இந்த பிராங்க் வந்து இவ்வளவு தூரம் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். பசங்க பாவம் ஏமாந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரெசார்ட் கல்ச்சரே தெரியாது. தம்பி சத்தியமா இதுதான் மேப் பார்த்துன்னு வரேன். லெஃப்ட் எடுக்க சொல்லுது. என்ன பண்ணலாம் இப்போ? ஈசிஆர் ரெசார்ட் ஓகே, எதுக்கு பாண்டிச்சேரி ரெசார்ட் எடுக்காம இங்க எடுத்துக்கிறாங்க? லூஸ் மேப் பாத்துன்னு. சரி ஓகே நம்ம இது இங்க முடிச்சிடலாம். உள்ள போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். எங்க போனாலுமே சரி, எங்க பக்கத்து ஊருக்கு போனாலும் நம்ம பண்றதுதான் ஃபன்னு. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? ஒரு நிமிஷம் அப்படியே இந்த இது கேமரா பிடிங்க. இந்த பக்கம் என்னையும் மாதிரியும் கொஞ்சம் க்ளோஸ் வைங்க. 2 பேரும் தெரியுமா? ஒரே நிமிஷம். இது கூட இல்லன்னு சொல்றேன். இது ஓகே தான். இது ஓகேவா? இப்போ மாதுவும் நானு இதெல்லாம் ஆரம்பிச்சு பேசுறோம். மாதுக்கே தெரியாத ஒரு பிராங்க் என்னன்னா, ஜூம் வைங்க. இது வந்து மாது அக்கா கல்யாணத்துக்காக மாது நம்மளுக்கு கொடுக்குற ட்ரீட். என்னது அது பேரு? ஓஷன் டிரைவ் விலாஸ் ஈசிஆர்ல இருந்து. எனக்கு கேவலமா பிராங்க் வர பண்ணாங்க. இப்போ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். வாங்க அப்படியே லைனா போய் பார்க்கலாம் உள்ள. அவ்வளோதான். உள்ள வந்தோடனே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜு, இது ரெஸ்ட் ரூம். அது நம்ம போனா வெட்டலாம். இவனுங்க நம்மளுக்கு வேணாம். நம்ம வேற ரூம் வாங்கவா. என்ன இதுக்கு நீங்க போட்டிருக்கீங்க சாப்பாடு? அவ்வளவுதான். பாட்டு போட்டு இவனும் நம்மளுக்கு தேவையில்ல. வேஸ்ட் தான் இவனும். 2 hours later. இப்போ நம்ம வந்து 2 மணிக்கே சிக்கன் பண்ணிட்டோம். ஆனால் எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். 4 மணிக்கு கிளம்பலாம் பிளான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. எல்லோரும் தூங்கி நிற்கிறாங்க. ஸோ ஒருத்தர் எழுப்பி என்ன பிளானில் இருக்கிறாங்கன்னு கேட்கலாம். தம்பி எந்திரி 4 மணிக்கு போலான்னு பேசுங்க. மணி 5:30. எந்திரி போலாமா எல்லாரும்? எங்கயா வந்தது ஏதாச்சும் பண்ணும்பா. ரூம்ல உட்காரத்துக்கா வந்தீங்க? ஆங்க பக்கத்துல எங்கேயாச்சும் டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு வரலாம். ரெடி ஆகு. பக்கத்து ரூம்ல ஒரு பீஸ் இருக்குது, அதையும் கூப்பிடுவோம். தம்பி 4 மணிக்கு எழுப்புங்கன்னு சொல்லி பத்தியப்பா. மணி 5:30. எந்திரிப்பா, எந்திரிடா. போலாம் எங்கேயாச்சும். வா போய் டீ குடிச்சிட்டு வரலாம். கிளம்பு. டீ குடிச்சிட்டு வரலாம். எந்திரி சீக்கிரம் ரெடி ஆகு. Meanwhile. எந்திரிங்கடா. வாங்கடா போலாம். டீ குடிச்சிட்டு வரலாம். யாரும் எந்திரிக்க மாட்டேங்கிறீங்கடா. எந்திரிங்கடா. போலாம். எந்திரா.
சரி, வா 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 என்னது அவ்வளவுதான் லட்சுமணி அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான். ஓகே அப்படின்னு சொல்லி start பண்றான். இல்ல, அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுவான் கட் பண்ணிடுவான். ஆலு பஜ்ஜி ஆலு பஜ்ஜி என்னடா சொன்னதை வந்து திருப்பி சொல்லிட்டு போறான். அவன் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறான்டா. இல்ல வீடியோ எடுக்க தெரிஞ்சிச்சு. நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு ஃபேன் தான் போல. வேற தங்கச்சி எல்லாம் வேற போட்டிருக்கிறியா? கண்ணாடி கூலர்ஸ் பார்த்தனே நினைச்சிருப்பான் பெரிய ஆள் தான் போல. அது பாத்தீங்கன்னா ரூம் வந்து வந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி செம்ம டயர்டு எங்களுக்கு. இதே படுத்துட்டோம். நாங்க 2 பேருக்கு வேலையை பொறுத்தோம். நாங்க 3 பேரா? 3 பேருமே மாட்டேன். நீங்க 2 பேர் தான் முடிச்சிருந்தீங்க. ஆமா, நிம்மதியாக கொண்டா கூட தூங்க விட மாட்டாங்க, ஹெல்ப் பண்றாங்க. கேட்டா ஒரு ட்ரிப் வரும், தூங்காம கொள்ளாம வரோம்னா வந்த உடனே ஃபர்ஸ்ட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல்லாவே நம்ம சுற்றி பார்க்கணும். அந்த ரெஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணி கொடுத்தாது அப்படின்னா அதுக்கு பிறகு தெரியல. அப்படி ரெஸ்ட் எடுக்கணும். நீ வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? இங்க வந்து டிராவல் பண்ணிருக்கோம். அப்புறம் ஒரு புரியல. பீச்சுக்கு போனோம். பீச்சில் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்போ வீடியோலாம் ஜாலியாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி எடுத்துட்டு இருந்தோம். எடுத்துட்டு வந்து லாஸ்ட்டு வந்து கேட்குறாங்க, இன்னொரு மைக் எங்கண்ணா அப்படின்றாங்க. நல்ல உஷாரா அவர் மைக்கு மட்டும் பாக்கெட்ல வச்சிருந்தாரு. எனக்கு அந்த உஷார் கிடையாது சின்ன வயசுலேருந்து. அப்புறம் இன்னொரு நாய் அந்த மைக்கு மெர்சில் நின்றுச்சு. மெர்சில் நின்றோடனே கால் எடுத்தோடனே இன்னொரு என்ன பண்ணுச்சு, பட்டுன்னு பள்ளம் வந்து இந்த மைக் இருந்துச்சு. மைக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளாக்லேயும் தொலைஞ்சு போகுமா அப்படின்றது மனசு தாங்கிக்க முடியல. கிடைச்சிச்சு சந்தோஷம். ஆனால் அந்த மேக்னெட் ஒரு 10 நிமிஷமா தேவை, அந்த மேக்னெட் கிடைக்கல. நாங்கள் முடிச்சு வரோம். நாங்கள் போயிட்டு உள்ள போயிட்டு நாங்கள் விளையாடுறது தான் காட்டுறோம். ஓகே, Start music. வர்ணம் பஞ்சவர்ணம் சாம்பார் ஃபர்ஸ்ட் நாங்கள் கேமராமேன் தனியா இல்லாம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். ஸ்விம்மிங் பூல்ல மூக்கு அடிச்சு தொந்த வலிக்குது, அடங்க மாட்டேன்டா. ஸ்விம்மிங் பூல் அது. ஆனா இது வர்த்தே இல்லை. ஏன்னா பிரைவேட் பூல் இல்லைன்ட்டாங்க, பப்ளிக் பூல் தான் இருக்குன்ட்டாங்க. ஆனா ஷேர் பண்ணிக்கிட்டோம். தப்பாக்குதுண்ணா. ஆனா என்னன்னா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 1 hour சொன்னாங்க எங்களுக்கு காலைல. இங்க வந்து 1/2 hour தான்ட்டாங்க. அந்த 1/2 hour தம்பி பல்ஸ் எடுத்து தரதுக்கே டைம் போயிடுச்சு. வாவுடா, கழுத்து மேலே சாம்பார் வைக்கிறதுக்கு தான் இது எடுத்ததே. ஒரே நிமிஷம், நான் தான் அப்படி ஆரம்பிச்சேன். என்ன பார்த்தா அவன் பண்ணிட்டான். நல்ல கேம். நல்ல கேமா? எனக்கு ஓகே தான்டா. பே பண்ணுமா? 13 நம்பர் எடுப்பா. அடிடே